Chai with Chitra. மஞ்சப்பையை பொறுத்த வரைக்கும் மிக குறுகிய காலத்தில் நீங்கள் உருவாக்கின படம் அது. எப்படி அந்த அளவுக்கு திட்டமிட்டு அதை எடுக்க முடிஞ்சது உங்களால்? கதையில் கிளாரிட்டியாக இருந்துட்டோம்னா நம்ம எதாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம் சார். ரெண்டாவது அது வந்து சிட்டிக்குள்ளே நான் அதான் இப்போ எங்கள் பாட்டி இங்கே சென்னையில் வந்து 1 மாதம் இருந்துச்சு. அது சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு. அதனால வந்து அந்த படத்தில் வந்து ராஜ்கிரண் சார் என் பாட்டி என்ன பண்ணாரோ அதே தான். என் பாட்டி என்ன பண்ணாரோ அப்படியே நான் ராஜ்கிரண் சார் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி விமல் பிரதர் பண்ணது எல்லாமே நான் தான். லட்சுமி மேனன் பண்ணது எல்லாமே என் ஒய்ஃப் தான். ஏன்னா என் ஒய்ஃப் எப்போ பாருங்கன்னா கோவான்னோ என்ன எப்போ பார்த்தா கோவான்ட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் ஒரு அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ ஆச்சு. ரொம்ப அதை வந்து என் பாட்டி வந்து என் ஒய்ஃப் பக்கத்தில் வந்து உக்காந்தாவே, என்ன பெரியவங்க பக்கத்து முன்னாடி மட்டும் இதெல்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அவங்க அந்த காலத்து ஆளல அப்படின்னா உடனே இன்னும் நான் என் புருஷன் பக்கத்தில் உட்காரக்கூடாதா இப்படி இவங்களுக்குள்ள சின்ன சின்ன இது வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதில் நடந்ததில் எல்லா சீனுமே உண்மை சம்பவம் தான். ஏன்னா அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க எங்களுக்கு வந்து தீபாவளி தலை தீபாவளி அப்போ எங்கள் இந்த கல்யாணம் நம்ம லவ் மேரேஜ் பண்ணனால யாருமே எங்கிட்ட அவங்க வீட்டு சைடு நம்ம வீட்டு சைடு கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க, யாருமே வரல. அப்போ நாங்கள் குடியிருந்த வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சீன் தான் வந்து வளகாப்பு சீனாக மாற்றிருப்பேன். அது எல்லாமே லைவில் நடந்த ஒரு உண்மை சொன்னால் அது ஈஸியாக டக்குன்னு பண்ணும்போது பிளானிங் இருந்துச்சு. அதே மாதிரி டீம் ஒர்க்கு. ஸோ எனக்கு அமைஞ்ச கோஆர்டினேட்டர் சரவணன் சாராக இருக்கட்டும், என்னுடைய தம்பி அவன் வந்து அவன் பக்கபலம், நான் இல்லைன்னா அந்த இடத்துல அவனை பார்க்கலாம். ஸோ என் தம்பி எனக்கு மிகப்பெரிய பக்கம் எல்லாமே. அதே மாதிரி சர்க்குணம் சார், அதுக்கப்புறம் நந்தண்ணன் சர்க்குணம் சாரோட தம்பி, அப்புறம் லிங்குசாமி சார், போஸ் அண்ணன், எல்லாருமே எப்போவுமே, அதுக்கப்புறம் ராஜ்கிரண் சார், விமல் எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணோம். நான் நல்லபடியாக அது வந்தது. டீம் ஒர்க். திரையில் உங்களை பார்த்த போது எப்படி இருந்தது? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமே நீங்கள் உங்கள் திரையில் உங்களை தான் பார்க்குறீங்க, வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க, எப்படி இருந்தது? அது கட்டிப்பிடிச்சு அழுதுட்டா ஒய்ஃப். அதாவது எப்படி சொன்னால் முதல் ஷோ பார்க்குறோம், கமலா தேட்டரில் பார்க்குறோம். ஹீரோ ஈல 7, 8 நினைக்கிற சீட் நம்பர். ஹீரோவில் 8னா படம் ஸ்டார்ட் ஆகுது, போகுது 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 போகுது. ஒரு அந்த முதல் லவ் எபிசோடு ஒரு 10 நிமிஷம் அப்படி போகும். அந்த தாத்தா என்ட்ரு ஆனதுக்கப்புறம் களை கட்டும், அட்டி கிளாப்ஸு கமலா தேட்டரில். என் ஒய்ஃபு கையை பிடிக்கிறா அழுகிறா, கையை பிடிக்கிறா அழுகிறா. சரிடாமா விடுமா விடுமா விடுமா. ஏன்னா அவளுக்கு எதுக்காக இவ்வளோ வந்தோமோ போராடணுமோ நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த லைஃப்பில் மறக்க முடியாத தருணம். அதே மாதிரி முதல்ல ஃபுல் காப்பி ரெடி ஆயிடுச்சு. நம்ம 4 ஃப்ரேம்ஸில் ப்ரொஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ நான் என்னுடைய குழந்தையை கூப்பிட்டு, அப்போ தான் பாப்பா பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் ஆச்சு பாப்பா பிறந்து. நாங்கள் என்ன நினச்சிருக்கோன்னா எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு திரும்பி பிறந்திருக்கான்னு நம்புவோம். ஏன்னா எங்கள் பாட்டி மாதிரியே உரிச்சு வச்சுருப்பான். பாட்டி மாதிரியே ரெட்டை நாடி, பாட்டியோட நட்சத்திரம், பாட்டியோட அந்த ஸோ பாட்டி தான் நமக்கு திரும்பி வந்துட்டாங்கன்ற ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தோம். அப்போ நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என் தம்பி தேவா அந்த குழந்தைய வச்சுருக்கான், என் பாப்பாவை வச்சுருக்கான். இப்போ படம் ஆகாச நிலவு சாங் ஓடிட்டுருக்கு. இப்போ முடிஞ்சு எழுத்து இயக்கம் என் ராகவன் வருது. என்ன நினச்சானே தெரில, தேவாட்ட இருந்து அப்படியே தவ்வி அப்படியே என்கிட்ட வர்றா. தம்பி ஒய்ஃபு என் ஒய்ஃப்ட்ட வந்து தாண்டி வந்து என்னை கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்தேன். மறக்க முடியாத சம்பவம். எழுத்து இயக்கன் ராகம் வரும்போது ஆசீர்வாதம். ஏன்னா இந்த கதையும் அவங்களோட கதை தான். ஸோ எனக்கு வாழ்க்கையும் கொடுத்து, சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்து, எனக்கு வாழ்க்கையும் கொடுத்து என்னை அடுத்த கட்டத்துக்கு நடத்துனது எல்லாமே எங்கள் பாட்டி தான். மஞ்சப்பை பார்த்துட்டு உங்களுக்கு கிடைத்த பாராட்டில் முதல் பாராட்டு எது? மஞ்சப்பையில் பார்த்துட்டு நிறைய பேர் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக பாராட்டினாங்க. அதை ஊர்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அப்போ என்னுடைய எங்கள் அத்தை பொண்ணு அவங்க படம் பார்த்துட்டு பாராட்டுன்னுலாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி, நாங்கள் உங்களை விட்டுட்டோமாடோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதாவது நாங்கள் மீன்ஸாக எங்கள் அத்தை மாமா நாங்களாம் கூட உங்களை பார்த்துருந்துருக்கலாமோ, நாங்கள் உங்களை விட்டுட்டோமோ, கில்ட்டி ஃபீல் ஆகுதுன்னாங்க. அப்புறம் ஒரே ஒரு மெயில் வந்து துபாயிலேருந்து வந்துச்சு. சார் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து எங்கள் பாட்டியோட போயிருக்க போகிறேன். ஏன்னா வளர்த்ததும் பாட்டி தான், தாத்தா தான், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்ன வளர்த்தது அவங்களுக்காக நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்கள தனியாக விட்டு பண்ணுறது எனக்கு சரி. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க தான் சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன் சார் சொன்னேன். இந்த 2 விஷயமே ரொம்ப பாதிச்சது. சரி ஓகே, எதுக்காக பண்ணோமோ அது ஒரு தட்டு சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு. எப்போ நவீன் ராகவன் ஆனார்?
அது என்னென்ன சார், அண்ணன் தம்பி 3 பேர் சார் நாங்கள். என் பேர் நவீன், என் 2வது தம்பி பேர் ராகவன், 3வது தம்பி பேர் தேவா. 3 பேருமே தான் சினிமாவுக்கு வந்தோம். 3 பேருமே தான் சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லி கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. நான் எப்படி என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன்னா அடுத்த பஸ் அவங்க 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு மாதத்துக்கு கேப்பில் அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே 3 பேருமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் அந்த காலகட்டம் ரொம்ப சார் 2004 காலகட்டம். 2005 நான் ட்ரை பண்ணிட்டு முடியவே இல்லை. எங்கே போகிறோம் பவுன்ஸ் ஆகி வெளியே வரும்போது அப்போ ஒரு வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. யார்கிட்டையுமே ஜாயின் பண்ணல. சும்மா போகிறோம் வர்றோம். அப்போ என்னோட தம்பி ராகவன் சொன்னான், டேய் இது சரிப்பட்டு வராது. ஏன்னா பேசிக்காகவே நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஒய்ஃபும் என்ன பண்ணாங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. என்னோடய மிஸ்ஸஸ் வந்து டொயோட்டோவில் ஒர்க் பண்ணாங்க. நான் வேலை பார்த்துக்கிறேன், வீட்டு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தம்பி அவனு என்ன சொல்லிட்டான்னா, என்னதான் இருந்தாலும் பிரச்சனை பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் ஒன்றா இருந்தீங்களா? ஆமாம், ஒன்றா தான் இருந்தோம். பேசிக் பிரச்சனை சின்ன விஷயங்கள் இருக்குது. ஒன்று பண்ணிடுறேன், நான் ஊருக்கு போகிறேன், போயிட்டு நானும் வேலை பார்த்துட்டு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் 2 பேரும் ஜெயிச்சிருங்க, 2 பேர் மட்டும் ஜெயிச்சிருங்க, விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கனவை வந்து காலி பண்ணிவிட்டு என் தம்பி ரிட்டர்ன் போகிறான் மதுரைக்கு போயிட்டு அங்கே வந்து இப்போ என் ஒய்ஃப் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு மூலமாக அங்கே அவங்க தம்பி ஒர்க் பண்ணுறான் பேங்க்கில் கொடாக் மஹிந்திரா பேங்க்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே கொடாக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு கார் லோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்குது. இப்போ அவன் ஒர்க் பண்ணுறான். என் தம்பியும் என் ஒய்ஃபும் 2 பேர்த்த பேக்கப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நான் அந்த 2007 என் தம்பி அசிஸ்டன்ட் எடிட்டரு, 2009 என் தம்பி எடிட்டிங் அசிஸ்டன்ட் ஆகிறான். நான் 2010 சர்க்குணம் சார்ட்ட ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறோம், கதை சொல்கிறோம், பிடிச்சிருச்சு, ஓகே ஆச்சு, படமும் முடிஞ்சிருச்சு. இப்போ பேர் போடணும்னு பண்ணுவேன். எனக்காக தன் கனவை சிதைச்சிட்டு போனேன். என் தம்பியோட பேரில் வரணுமா இல்லை என் பேரில் வரணுமான்னு யோசித்தேன். ஆக்சுவலி நான் வரக்கூடாது, என் தம்பி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பேர் தான் என் ராகவன். அதை தான் நான் என் ராகவன் வச்சுருக்கேன். உங்களுடைய 2வது படம் உங்களுடைய முதல் படத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்டது. எப்படி அப்படி ஒரு கதை களத்தில் ஒரு படத்தை உருவாக்கணும்னு தோணுச்சு? எனக்கு வந்து மணிரத்னம் சார், மணிவண்ணன் சார், அவங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் கான்ட்ராஸ்டாக இருக்கு? இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் சார். மணிரத்னம் சார் பார்த்தீங்கன்னா ஒரே ஜோனரில் படம் இருக்கார். ஒரு லவ் இருக்கும், அடுத்து ஒரு டெரரிஸ்ட்டை பற்றி ஒன்று இருக்கும், அடுத்து வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பம்பாயாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், மௌன ராகமாக இருக்கட்டும். மணிவண்ணன் சார் 100வது நாளாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவரும் ஒரே கதைக்களத்தில் பண்ண மாட்டாங்க, வெவ்வேறு கதைக்களத்தில். ஸோ எனக்கும் வெவ்வேறு கதைக்களத்தில் ஒரே கதைக்களத்தில். ஏன்னா மஞ்சள் பைக்கு அப்புறம் அதே மாதிரி கதைகள் தான் என்கிட்ட கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. அது மாதிரி இப்போ குடும்ப கதை, அதாவது எப்படி பூவை பூச்சிடுவா மாதிரி நம்ம மஞ்சள் பை வந்துச்சோ, அடுத்து வந்து வருஷம் 16 மாதிரி ஒன்று பண்ணலாமா? ஐயோ இது நம்மளை வந்து ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளே அடைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. இல்லை சார் நான் சொல்கிறேன் சார், நான் இன்னும் கதை ரெடி பண்ணல சார்னு சொல்லிட்டு வெவ்வேறு கதைக்களத்தில் கதை பண்ணணுன்றது தான் சார். அப்படி பண்ணும்போது தான் இப்போ விஷுவலாக, இப்போ முதல் படம் ஃபேமிலி ட்ராமா பண்ணுறோம், 2வது விஷுவலாகவும் ஒரு கிராண்டியர் பண்ணணும், கதையாகவும் ஒரு பெருசாக பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ விஷுவல்னாவே ஒன்று கடல் இல்லைன்னா காடு. சரி நம்ம கடல் வந்து அப்போ மணிரத்னம் சார் நம்ம கடல்லாம் வந்து இல்லை, நம்ம இப்போ விஷுவலாக அப்போ கிராண்டியர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காடை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்களமாக ஃபஸ்ட்டு பிடிச்சி, அதுக்கப்புறம் அந்த கதைக்களத்தில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் ஒடிசாவில் வந்து நேமிகிரி மலைன்னு ஒரு மலை இருக்குது சார். 40 கிலோமீட்டர் அந்த மலையை வந்து ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனி ஆக்குப்பை பண்ணி அங்கே இருக்கிற பழங்குடியை அடித்து இறக்கினாங்க. இப்போ அந்த பழங்குடி மக்கள் சட்ட ரீதியாக போராடி அதை மீட்டுட்டாங்க. இது வந்து 15 வருஷம் வரலாறு. ஸோ நம்ம இதை வந்து சட்ட ரீதியாக போராடாமல் ஒரு இல்லீகலாக அவங்க இறக்குறாங்க, இவங்க எப்படி மீட்டெடுக்கிறாங்கன்னா அது கற்பனையை மாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த கதை எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணதான். அதே மாதிரி ஆந்திராலையுமே ஒரு சம்பவம் இருந்திருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஒரு சம்பவம் வந்திருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தது தான் கடம்பன் கதை. எப்படி ஆரியா அதில் கதாநாயகனை தேர்ந்தெடுத்தீங்க? இதுவும் அப்படி தான் சார். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கதை எழுதும்போது இந்த கதைக்கு வந்து ஆரியா கரெக்டாக இருக்கும்னு பண்ணி தான் எழுதுனேன். ஏன்னா அவர் ஆண் கடவுளுக்கு அப்புறம் வந்து எல்லா படங்களுமே சாக்லேட் பாயாக தான் இருந்தது, எல்லா படங்களும் அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லை. அப்போ வந்து ஆரியா பிரதர் பண்ணாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு எழுதுனது. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணேன், அந்த டயத்தில் நான் அவரை பார்க்க முடியல, கதை எழுதிட்டு ட்ரை பண்ணேன், பார்க்க முடியல. அப்புறம் மறுபடியும் விக்ரம் பிரபுக்கு போய் கதை சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் விக்ரம் பிரபு கதை சொல்லி அவர் ஓகே பண்ணிட்டாரு, அவர் நம்ம போகலான்ட்டாரு. அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களும் வேணான்னு சொல்லி ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா பண்ணலான்னு இருக்கும்போது அப்போ சௌத்ரி சார் கதை கேட்டுட்டு இருந்தப்போ அப்போ நான் சின்ன சாமின்னு சொன்னவங்க ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கதை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இமீடியட்டாக மறுநாள் சௌத்ரி சார்ட்ட உட்கார வச்சார். சௌத்ரி சார் கேட்ட உடனே நீங்கள் நாளைக்கு போய் ஆரியாட்ட போய் கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி எழுதுனது இது,
நான் மறுபடியும் அதையே வந்து நிற்குதுன்னு சொல்லும்போது அப்புறம் மறுநாள் இதெல்லாமே அடுத்தடுத்து நடந்தது. எப்படி எனக்கு மஞ்சள் பைக்கு வந்து சர்க்குண சார்ட்ட சொல்லி விமல் ராஜ்கிரண் சாரு, விமல் பிரதர் ராஜ்கிரண் சாரு எல்லாமே அப்படி நடந்தது. அதே மாதிரி தான் இதுவும். சின்னசாமி அவங்ககிட்ட கதை சொல்லிட்டேன், சௌத்ரி சார், ஆர்யா பிரதர் டக்கு நடந்தது. ஒரே வாரத்தில் ஆஃபீஸ் போட்டாச்சு. அது அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அது நிறைய டீட்டெயில்டிங்காக எடுத்து அது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி போனோம். பக்காவாக பிளான் பண்ணி போய் அதான் முடிச்சது. அந்த காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது அப்படின்றது சுலபமான விஷயம் இல்லை. கடம்பன் படத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்தது? சார் காலநிலை தான் சார். ஏன்னா காட்டுக்குள்ளே போயிட்டாவே எப்போ லைட்டு வரும்னே தெரியாது சார், எப்போ லைட்டு போகணும்னு தெரியாது. இப்போ நம்ம இங்கேனா ஒரு சென்னையோ இல்லை ஒரு அவுட்டோரோனா காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்னா கண்டிப்பாக நம்ம 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வச்சுருவோம். ஆனால் அங்கே சொல்ல முடியாது சார். ஏன்னா படம் ஃபுல்லுமே காடுன்றனால இப்போ காட்டுக்கு நடுவில் தான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இதை வந்து ஒரு என்ன அவரைச்செடி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை அழிச்சு தான் அந்த செட்டே போட்டோம். அவரைச்செடியை காலி பண்ணி அந்த 360 டிகிரி மலை இருக்கும், அதுக்கு நடுவில் செட்டு போட்டதே வந்து சௌத்ரி சார்லாம் பயங்கர சப்போர்ட். அந்த டயத்தில் பயங்கர சப்போர்ட்டு. அது அழிச்சு செட்டு போட்டோம். ஏன்னா அப்போ வந்து ஃபுல் க்ளவுடி, மலை பக்கத்தில் இருக்கனால க்ளவுட் ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த க்ளவுடு வளருக்கே 9 மணி ஆயிரும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே ஒரு நாள் ஷூட்டிங் பண்ண வேண்டியது அங்கே 2 நாள் ஆகும். அங்கே 2 நாள் ஆகும்போது இப்போ என்னென்னா காலையில் வருவோம், எல்லாருமே ரெடியாக இருப்போம். லைட் வந்துச்சுன்னா டக்குன்னு நடந்துடும். அப்புறம் வந்துட்டு அந்த சூழ்நிலை அங்கே இருக்கிற கால்நிலை மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி இந்த அட்டை பூச்சி நிறையா கிடைக்கும். வரவங்க எல்லாருக்குமே உப்பு பாக்கெட் வாங்கி ஒரு பெரிய பட்ஜெட் போச்சு, உப்பு தேங்காய் எண்ணெய் வாங்கி ஒரு பெரிய பட்ஜெட் போச்சு. அதான் சின்ன அந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் ஒரு சின்ன. ஆனால் அதே மீறி அது நல்லா எப்படி சொல்கிறதுன்னா டீம் ஒர்க் சார். அதுவும் வந்து பயங்கர டீம் ஒர்க்கு. கேமராமேன் சதீஷாக இருக்கட்டும், நம்ம ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டராக இருக்கட்டும், ஆர்யா பிரதராக இருக்கட்டும். ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு சீனுக்காக வந்து சார் பழவேற்காடுக்கு போய் பழவேற்காடு கொடைக்கானல் ஒரு ஏரியா சார். அது அங்கேருந்து 45 நிமிஷம் ஜீப்பில் போகணும். அந்த ஜீப் எப்படி போகணும், அப்படி தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரியில் தான் போகும். 70 டிகிரி அப்படி போய் அங்கே இறங்கி அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடக்கணும். ஜிம்மி ஜிப்லாம் தூக்கிட்டு போவோம். ஆரியால் அவர்லாம் வந்து 2 இதை எடுத்துக்குவார். ஜிம்மி ஜிப்பு குண்டு எடுத்துக்குவார், நாங்கள் எடுத்துக்குவோம். அது வந்து உழைப்பு வந்து அதீத உழைப்பு சார், எக்ஸ்ட்ரீம் உழைப்பு. அதுவுமே வந்து டீம் ஒர்க் தான் சார். டீம் ஒர்க் பக்கா டீம் ஒர்க் இருந்தனால தான் அது சாத்தியமாச்சு சார். மஞ்சப்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட மாதிரி ஒரு பட்ஜெட்டில் முடிச்சிங்க. ஆனால் அப்படி பட்ஜெட்டுக்குள்ளே அடங்காத படமாக இருந்தது இல்லையா கடம்பன்? கண்டிப்பாக சார். அதான் சொல்லுங்கள் சார், நம்ம வந்து நேச்சர் சார். இது வந்து நம்ம இன்டோர்லையோ நம்ம இங்கே அவுட்டோர்லேயோ பண்ணும்போது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம ஃபாரஸ்ட்டுன்னு போயிட்டோம்னா அவங்க ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம். எது எப்போ நடக்குன்னு தெரியாது சார். திடீர் ஒன்றும் இல்லை சார். நான் வந்து அந்த கதையை வந்து நான் ஸ்டார்டிங்கில் 80 நாள் 75 நாள்லேருந்து 80 நாள் சொல்லியிருந்தேன் சார். 10 நாள் கண்டினியூஸ் மழை. 10 நாள் மழை. நான் 10 நாள் ஷூட்டிங்கே பண்ணல. ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. 10 நாள் மழை. ஒரு ஷாட் எடுக்கல, சிங்கிள் ஷாட் எடுக்கல. தாய்லாந்துக்கு போனோம். தாய்லாந்தில் மழை. உட்காந்துருந்தோம், எதுவுமே பண்ணல. ஸோ அது நேச்சர். முன்னாடி வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல சார். ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தேன். பட் அந்த பட்ஜெட் பக்கத்தில் ஒரு 10% 20% நெருக்கி தான் முடிச்சோம். அதை ரொம்ப தாண்டலை சார். சொன்ன பட்ஜெட்லேருந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. பட்ஜெட் அதிகமாகும் போது நேச்சுரலாக தயாரிப்பாளருக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும். அது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துதான்? தயாரிப்பாளருக்கு எனக்கும் பிரச்சனை, சௌத்ரி சாருக்கு எனக்கும் பிரச்சனை வரல சார். பட் ஊடால இருக்கிறவங்க ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதாவது ஒன்று இருக்குல்ல சார், நம்ம எப்போவுமே சார் வந்து எதாக இருந்தாலும் நேரடியாகவே கூப்பிட்டு பேசிடுவார். சௌத்ரி சார் எத்தையுமே டேரிங்காக பேசுவார். என்ன தம்பி இது சரியில்லை தம்பி, டேரிங்காக. அது என்னன்னா உள்ளே போய் ஒரு சின்ன பாலிடிக்ஸ் நடக்கும்போது அந்த கேப் அதிகமாகிட்டே இருந்துச்சு. கேப் அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கேப் அப்படியே நின்றுச்சு, அதிகமாகவே நின்றுச்சு. இது மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நான் சௌத்ரி சார்ட்ட நான் சாரி கூட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஜாம்பவான். அவர்கிட்ட நம்ம நேரடியாக சில விஷயங்கள்லாம் பேச முடியலை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேப் விழுந்துச்சு. பட் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் போது சார்ட்ட சொல்லுவேன். பட் இது மூலமாக உங்கள் மூலமாக நான் சார்ட்ட சாரியும் கேட்டுக்கிறேன். சாரி சார். அதுக்கப்புறம் பேச முடியல, அவர்கிட்ட பேச முடியல, சார்ட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்யா தான் சப்போர்ட் பண்ணார். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஆனால் அவர் ஸ்பாட்டில் இருந்தனால என்ன நடந்துச்சுன்னு தெரியும், என்ன நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால அவர் சொல்லுவார், அவரும் அடிக்கடி ஒரே வார்த்தை சொல்லுவார், ராகவன் உழைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, மற்ற இது நினைப்பாங்களோ அது நினைப்பாங்களோ நம்ம மைண்ட்லேயே ஏற்றக்கூடாது. நான் டக்குன்னு எனக்கு எப்படின்னா சார், ஐயோ யாராவது தப்பாக நினச்சிவாங்களா இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும் சார். நமக்கு இது நம்ம அது மாற்றணும்னு நினைக்காம முடிய மாட்டேங்குது. திடீர்னு ஒன்று, ஐயோ இதே தான் அவங்க இப்படி நினச்சிட்டாங்கன்னா நம்ம பண்ணவே இல்லையே, பண்ணாத விஷயத்த அவங்க சொல்கிறாங்களே இப்படி. அப்போ சொல்லுவார், நம்ம இதுக்கு
பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சினிமா பண்ண முடியாது ராகவன். நான் அந்த படத்தில் நிறைய பதில் சொல்லி தான் அந்த படத்தில் நான் நினச்ச விஷயத்தை எடுக்காமல் விட்டுட்டேன். நான் பண்ண அந்த படத்தில் பண்ண மிகப்பெரிய தப்பு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணி நான் ஒரு கதை எடுத்திருந்தேன்ல சார், அந்த கதையை நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு அவங்க கூட பேசுறதுக்குமே வாதம் பண்ணுறதுக்கு விவாதம் பண்ணுறதுக்கே டைம் போயிடுச்சு. ரொம்ப சப்போர்ட் ஆர்யா பிரதர் அந்த படத்தில் முழுக்க பெரிய சப்போர்ட் ஆர்யா பிரதர் சொல்லுவார், விடுங்க பிரதர் நம்ம உழைப்போம், இந்த அதே மாரி உழைச்சிருக்கோம்ல, இன்ஷா அல்லாஹ் கடவுள் பார்த்துக்குவார். அப்படி அந்த படத்துக்கு பக்கபலமான இந்த ஆர்யா படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் ஒவ்வொரு சீன் எடிட் பண்ணும்போது உடனே காமிச்சிடுவேன். நான் ஒரு சார் பிரதர் எடிட்டிங் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து சவுத்தி சார் கீழே தான் நம்ம ஆஃபீஸ் கீழே தான் நம்ம எடிட்டிங் ஆஃபீஸும் போட்டுருவோம். வரும்போதெல்லாம் காமிச்சிடுவேன் நான், சூப்பராக இருக்கு பிரதர். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஃபுல் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. நம்ம என்ன சொன்னோமோ, நம்ம என்ன விசுவலேஷன் பண்ணமோ அது வந்துட்டோம். ரொம்ப படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பயங்கரமாக எப்படி சொல்லணும் சார், ஒரு வார்த்தை சொன்னார் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நினச்சோமோ அதை அப்படியே விஷுவலாக கொண்டு வந்துட்டோம், நடந்துருச்சு, இதுக்கப்புறம் மக்கள் தான் பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க படம் பார்த்துட்டு. ஏன் மக்கள் அந்த படத்தை ஏற்றுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அதை கதையே பண்ணலையே. ஆக்சுவலி நான் கதைன்னு நினச்சி ஒன்று பண்ணேன்ல, அது கதை இல்லை. அதுதான் நான் ரெண்டாவது சார் அதுதான் சொல்கிறேன். எனக்கு மஞ்சப்பையில் எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சோ, பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி. படப்பிடிப்பப்போ எனக்கு எங்கேயுமே யாருமே எதுவுமே எனக்கு கேட்க மாட்டாங்க, யாருமே எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் இருந்தேன். இதில் அப்படியே என்னென்னா எனக்கு 2வது நாள்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரச்சனைகள் சார். அதான் சார் இந்த படம் ஏன் பிரச்சனைனா சூழ்நிலை தான். நான் அங்கே லைட்டு வந்தால் தான் படம் பிடிக்க முடியும், சும்மா லைட் இல்லாமல்னா எடுக்க முடியாது. ஏன் இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. ஏன் நிற்கிறீங்கன்னா லைட் வந்தால் தான் நிற்கும், அது கூட என்ன வாதம்னு நினைப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் அப்படியே நடந்துச்சு. நான் நினச்ச கதை ஒன்று சார், ஆனால் அதை எடுக்கலை சார். உண்மை தான். அதாவது ஆக்சுவலி வந்து யாதவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சார் நார்த் இந்தியாவில். அவர் யாருன்னா சின்ன வயசில் அப்பா அம்மாவோட காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஒரே ஒரு குடும்பம் ஒரு மலைக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யாதவ் வந்து என்ன பண்ணாங்க, அப்பா வந்து அம்மா வந்து திடீர்னு வந்து வாடா மலைக்கு மேலே போயிடலாம்னு சொல்லிட்டு மலைக்கு மேலே கூப்பிட்டு போகிறாங்க. என்னடான்னு பார்த்தா காட்டாறு வெள்ளம் வருது. அப்படி காட்டாறு வெள்ளம் வந்துட்டு போகும்போது அங்கே ஃபுல்லும் பார்த்தா பாம்பு இது பறவைகள்லாம் செத்து கிடக்குது. அப்போ அந்த யாதவ்ன்றவர் கேட்குறாரு, எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் கிடக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது வாழ தகுதி இல்லாத இடமா இருக்கா, அதனால அப்போ வாழ தகுதி உள்ள இடமா மாத்திரக்கு என்னடா பண்ணோம் அப்படின்னா, காடாக இருந்தால் இது வாழ தகுதி உள்ள இடம்னு. அவர் 10 வயசு இருக்கும் சார் இந்த வார்த்தையை சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்லும்போது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அங்கே மரம் நட ஆரம்பிக்கிறார் சார். கிட்டத்தட்ட 30 ஏக்கரில் ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு. இப்போவும் அவர் உயிரோடு இருக்கார். ஜெப்பே யாதவ் அவர் பேர். அவரை தான் இப்போ அந்த காட்டுக்கு அரசாங்கம் கண்காணியாகவும் போட்டிருக்கு. இப்போ 30 வருஷம் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஏக்கரில் ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு. ஒரு நாள் கேட்டிருக்காரு அவங்க அப்பாட்ட, அந்த சின்ன வயசில் இருக்கும்போது, இந்த காட்டெல்லாம் இப்போ இந்த காடு எப்போ முழுமடையாடுன்னா, யானை இன்னைக்கு உள்ளவர் தான் அன்றைக்கி தாண்டா முழுமையடையும் அப்படின்னு இருக்காரு. ஒரு நாள் இவர் இருந்திருக்காரு, யானையை பார்த்துட்டு கையவியோ நிறுத்திருக்காரு. அவங்க ஒய்ஃபு கேட்டிருக்கு, யாதவோட ஒய்ஃபையோ என்னையா போட்டேன், யானை உள்ளே வந்துருச்சு, என் காடு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த கதையை தான் சார் கடம்பன். ஒரு கடம்பனுடைய தாத்தா காட்டை உருவாக்குனவர். இந்த காட்டை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாங்க. அதை மக்கள் அவன்கிட்ட இருந்து எப்படி இந்த காட்டை காப்பாற்றுறான்றதான் கடம்பன் வச்சுருந்தேன் சார். அது எடுக்கலை. அந்த தாத்தா எபிசோடு இருக்குல்ல, ஏன் காட்டை காப்பாற்றுறான், கடம்பன் ஏன் காட்டை காப்பாற்றுறான், அது கதையாக வச்சுருந்தது. நான் அதை சொல்ல நிறைய பிரச்சனைகள் சார். அதான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி நம்ம எடுக்க வந்த கதையை விட்டுட்டேன். அதுதான் உண்மை. உங்களுடைய குருநாதரான சர்க்குணத்தோட தொடர்பில் இருக்கீங்களா? பேசுவோம் சார். இது கடம்பன் படம் பார்த்துட்டும் ஃபோன் பண்ணுவார், இது பார்த்துட்டு ஃபோன் பண்ணார், மைடியர் பந்தம் பார்த்துட்டு போனேன், நல்லா பண்ணியிருக்கடா, சூப்பராக பண்ணியிருக்கடா, வாழ்த்துக்கள்டா அப்படின்னாரு. நீங்கள் பணியாற்றிய இசையமைப்பாளரில் பற்றி சொல்லுங்கள். ரகுநந்தன் சார் ஃபஸ்ட்டு. அவர் மஞ்சப்பையோட மிகப்பெரிய பலமே வந்து ரகுநந்தன். அவருடைய இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் சார், நீர்ப்பறவையில். உங்களுடைய மானசீக குருவான பாலாஜி சக்திவேல் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? முதல் படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலி நான் லிங்குசாமி சார்ட்ட போய் கதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் மஞ்சப்பை கதையை வந்து முதல் நாள் போசான்ட்ட சொன்னேன், 2ஆம் நாள் லிங்குசாமி சார்ட்ட சொன்னேன். அப்போ கீழே வந்து வழக்கின் 18 சார் எப்போ கேட்டாலும் அடுத்த படம் சொல்றாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.